ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்தா செய்யலாமா, மேகி செய்யலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்தா செய்யலாம்னு நெனச்சேன். அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து மேகி செஞ்சுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சமைச்சதுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க 2 பேருக்கும் என்ன ஹேர் ரொம்பவே வளர்ந்துச்சு. ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு வந்ததுமே பண்ண குளிப்பாட்டி ரெடி பண்ணி விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் சென்னையில நாங்க இருக்க ஏரியால சரௌண்டிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா கொரியர் எல்லாமே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற அதர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொரியர் சென்ட் பண்ணி விட்டுருவேன். இன்னைக்கு எங்க எல்லாம் ஆர்டர் வந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர், வேலூர் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து 2 சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல்னு சொல்லி. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி கரெக்ட்டா அவங்க அட்ரஸ்க்கு பேக் பண்ணணும். அவங்க எந்த டிசைன் செலக்ட் பண்றாங்களோ அந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அது எல்லாமே பேக் பண்ணி கொரியர் எடுத்துட்டு போய் போடணும். ஸோ பேக் பண்ணி முடிச்சதும் நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அயன ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அவனையும் கொரியர் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுட்டு போயிட்டோம். கொரியர் போனதுமே போட முடியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் கொரியர் போட்டதுக்கு அப்புறம் தான் நானுமே போட முடியும். ஸோ வெயிட் பண்ணி தான் கொரியர்லாம் போட்டுட்டு வருவேன். ஸோ உங்களுக்குமே துப்பட்டா நைட்டிஸ் அண்ட் நைட்டிஸ்லாம் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் தந்திருக்கேன். அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணா நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே சென்ட் பண்ணுவேன். அண்ட் ஈவினிங்கா நைட்டிஸ் எல்லாமே ரீஸ்டாக் கொண்டு வந்திருந்தேன். அது எல்லாமே ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுத்தது. ரொம்பவே சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. எல்லாருக்குமே பார்த்ததுமே பிடிச்சிருன்னு சொல்லி ஒண்ணுமே தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ வேணுன்றவங்க என்னோட பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய என்கொயரிஸ் வருதா. ஸோ கால் பண்ணி நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் சைஸ் எல்லாமே மறந்துடுவேன். அதனால தான் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அண்ட் தென் நைட் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சண்டைக்கடை மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் கிளம்பி போயிருந்தேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சண்டைக்கடை போடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாம நான் கண்டிப்பா போயிடுவேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். நான் வாங்குறேனோ இல்லையோ சும்மா சுத்தி பார்க்கறதுக்காகவாவது நான் கிளம்பிடுவேன். இங்க கிளம்பி போயிட்டு வந்தா கொஞ்சம் மைண்ட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நான் எப்பவுமே மிஸ் பண்ணாம போயிடுவேன். எப்போ போனாலும் எது வாங்குறேனோ இல்லையோ பசங்களுக்கு டாய்ஸ் கண்டிப்பா வாங்கிடுவேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு பலாப்பழம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்காக சோளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு டே அல்ஹம்துலில்லாஹ் இப்படிதான் போச்சு. என்னோட வீடியோஸ் பிடிச்சினா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணா இட்லி, அதுக்கப்புறம் வடகறி தான் செஞ்சிருந்தேன். அம்மா சொல்லி தந்த மாதிரி தான் நானுமே குக் பண்ணேன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி தந்த டேஸ்ட் எனக்கு உண்மையாவே வரவே இல்ல. ஸோ பசங்களுக்கு ஊட்டி விட்டு நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்து இருந்தா நைட் ஆர்டர்ஸ் அது எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு ஒரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்கா தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே. பிசினஸ் பண்றது ஈஸின்னு எல்லாரும் நினைப்பீங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் யாருக்குமே தெரியாது. வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் அது ஃபோட்டோஸ் இருக்கணும். ஆன்லைன் பிசினஸ்னா சும்மாவா நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் என்கொயரி பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணும். அவங்க நம்பணும் நம்மள ஃபர்ஸ்ட். ஸோ பார்க்குறவங்க நம்புனா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால பிசினஸ் ரன் பண்ண முடியும். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரீச் கிடைச்சிருக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய சப்போர்ட்டால மட்டும் தான். நான் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லி யாரை நம்பியும் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. அல்லாஹ்க்கு அப்புறம் நான் உங்கள நம்பி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நைட்டீஸ் எல்லாமே ஸ்டாக் காலியாக காலியாக நியூ ஸ்டாக் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஸோ யாருமே பயப்படவே வேண்டாம். ஒரு ஒரு நாளைக்குமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொரியர் பேக் பண்ணி நானு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். டிஸ்பேச் பண்ணிடலாம் கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இன்ஷால்லா பிசினஸை இன்னும் டெவலப் பண்ணணும். நிறைய ஐடியாஸ் இருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும். இன்ஷால்லா துவா செய்யுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட பிசினஸ்க்கு ஹஸ்பண்ட் பையனை ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும். அவருடைய ஒர்க்கை விட்டுட்டு எனக்காக இப்போ வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அதர் ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருந்தது. பெங்களூர், ஹைதராபாத்னு யாருமே ஒரே ஒரு நைட்டி வேணும்னு மட்டும் சொன்னதே இல்ல. எல்லாரும் பாக்குறவங்க எல்லாருமே இந்த கலர் நல்லா இருக்கு, அந்த கலர் இருக்குன்னு என்கிட்ட வாங்குறவங்க எல்லாரும் 3 4 நைட்டிக்கு மேல தான் வாங்குறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க டிசைன்ஸ் எந்த அளவுக்கு யூனிக்கா இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே கொரியர் போட்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர்ஸ் வந்திருந்தது. 2 3 நைட்டி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன். நான் கொரியர் போட்டது காட்டினேன் இல்லையா, அது உண்மையாவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். வீட்டுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ்லாம் வருது சென்னையிலேயே. சென்னை சரணி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹஸ்பண்ட் தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எல்லாமே ஹஸ்பண்டோட வேலை அதுதான். மார்னிங் எல்லாமே கிளம்பிடுவாரு. ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் ரோட்டி, அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன், கிரேவி இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ சாப்பிட்டாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். காலையிலேயே அயனுக்கு ஒரே அழுகை. ஏன்னு கேட்குறீங்களா, நேற்று ஸ்கூலுக்கு போயிருந்தான் இல்லையா, அப்போ வந்து ஒரு பையன் வந்து அவனுடைய ஸ்டீல் பாட்டில், வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா ஸ்டீலில், அது வந்து அவன் காலில் போட்டுட்டு இருக்கான். அயனுடைய காலில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளட் வந்து பிளாக்காக மாறிச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்க கூட இல்லை. அவ்வளோ பெயினால வலியால் அழுதுகிட்டே இருந்தான். ஸோ இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுருன்னு சொல்லிட்டு க்ரீம்லாம் தடவி விட்டு மார்னிங் பூஸ்ட் போட்டு விட்டு அவனுக்கு அப்படியே பண்ண ரெஸ்ட் எடுன்னு சொல்லி படுக்க வச்சிட்டேன். பாவம் குழந்தை வலியால் ரொம்பவே துடிச்சு போயிட்டான். அப்புறம் ஒரு ஷாப் ஷூட்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷூட்
ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வர வெளில ஹஸ்பண்ட் ஜூஸ் குடிக்கலான்னு கூப்பிட்டுட்டு போயிருந்தாரு. அந்த ஷாப்ல இந்த பிஸ்கெட் பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியா ஆயிட்டேன். சின்ன வயசுல இந்த பிஸ்கெட் வாங்கி தந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஞாபகம் வந்துடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்த இடமே நைட்டி ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெண்டிங் அப்படியே வச்சுட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போய் போடணும். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் பண்றீங்க. ஸோ நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண கூட முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஷெட்யூலா போயிட்டு இருக்கு. நான் உண்மையாவே நினைச்சு கூட பார்க்கல நான் ஆன்லைன் பிசினஸ் பண்ணுவேன். என்ன நம்பி நீங்களாம் வாங்குவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட கனவு கூட காணல. ஸோ எல்லாமே ஒரு திடீர்னு வந்து ஒரு ஐடியா தான். பட் ஆன்லைன் பிசினஸ் பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கல உண்மையாவே. ஏதோ ட்ரீம்ல நடக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ட்ரீம்ல தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். இன்னைக்கு மோஸ்ட்லி வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருக்கு. சென்னையிலேருந்து வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கொரியர் போட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பேலன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொரியர் ஆஃபீஸ்ல போய் எடுத்துட்டு போய் போடணும். இன்னைக்கு வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி அவங்களுக்கு பில்லாம் சென்ட் பண்ணிடுவேன். 60 சைஸ்ல நைட்டிஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. 60 சைஸ்ல என்கிட்ட நைட்டிஸ் இல்ல. 56, 57 இதுதான் லாஸ்ட் சைஸ். சப்போஸ் 60 சைஸ்ல நைட்டி வந்து நான் வீடியோல வந்து மென்ஷன் பண்ணுவேன். வேணும்ன்றவங்க அப்போ டக்குன்னு வாங்கிக்கோங்க. நான் இப்போ பேக் பண்ற நைட்டிஸ் தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் டிஎம் பண்றீங்க. நான் பேக் பண்ண நைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போவே ஸ்டாக் அவுட் ஆயிடும். ஸோ வேணும்ன்றவங்க நான் எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் இருக்கிற ஸ்டாக் அவைலபிள் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதுலேருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். துப்பட்டா நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வேரியேஷன்ல இருக்கு. அந்த டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. வேணும்ன்றவங்க டிஎம் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் தந்திருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஸ்டோரியில தர வேணும்ன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பல்கா வேணும்னாலும் கேளுங்க. நான் பல்காவும் தர ரெடியா தான் இருக்கேன். அண்ட் தென் கொரியர் போட்டு முடிச்சதுமே ஜயன் குட்டி கிளே வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவனுக்கு வாங்கிட்டு வந்து தந்தாச்சு. வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீட்ல இருந்து போர் அடிச்சிச்சா? ஸோ எங்கேயாவது வெளில போனா ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்போ நான் சொல்ற இடத்துக்கு போய் பாருங்க. ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. கே ட்ரீம் ஈவென்ட் கம்மிங் ஆகஸ்ட் 2 ஆஃப்டர்நூன் 12 o'clockல இருந்து நைட் 10:30 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நம்ம சென்னை புரசவாக்கம்ல நடத்த போறாங்க. இந்த எக்ஸ்போல ஃபுட், ஃபேஷன், ஃபன், ஆர்ட்னு எல்லாமே இருக்க போகுது. நமக்கு ஷாப்பிங்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த ஈவெண்ட்ல எல்லாமே ஒரே இடத்துலயே கிடைக்க போகுது. ஸோ ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுக்கு ஸ்பெஷலா என்டர்டெயின் பண்றதுக்காக ராட்டினம், டிராம்போலின் எல்லாம் வச்சிருக்காங்க. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீ என்ட்ரி. ஸோ ஜென்ஸ், லேடிஸ், கிட்ஸ்னு எல்லாரும் இந்த எக்ஸ்போக்கு வரலாம். இந்த எக்ஸ்போல ஃபுல் அட்ரஸ் வீடியோலயே மென்ஷன் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. மறுபடியும் சொல்றேன், ஜென்ஸ், லேடிஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ என்ட்ரி. ஸோ இந்த ஒரு நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஒரே இடத்துலயே கிடைக்க போகுது. பாய்.